la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெண்கள் வந்து தனக்கு தகுதியான எஜுகேஷன், அதுக்கப்புறம் தன்னோட ஏர்னிங்க்கு ஈக்குவலாக உள்ள ஏர்னிங், இப்படி பெண்களோட எதிர்பார்ப்பு. பையங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு கிடைச்சா போகணும்னு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, என்னப்பா ஏதோ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, இன்னுமாப்பா பொண்ணு தேடுறாங்க, உனக்கு கிடைக்கவே இல்லையா? எல்லாம் சொன்னீங்க. என் தகுதிக்கான பெண்ணையோ பையனையோ கொடுத்துட்டு தான் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும். நான் அது மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு 10 நான் ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் கேட்குறது நியாயம். சும்மா எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறது வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். எப்போ முடி கொட்ட ஆரம்பிக்குதோ முழுன்னு மொட்டை அடிச்சிருவாங்க. அப்போ பார்த்தா அவன் இன்னும் அழகாக இருப்பான். முடியல, அதாவது பிடிக்கவே பிடிக்காதுன்னு நீ உட்காந்து பேசி பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்காந்து வச்சு பேச வச்சா 2 மணி நேரம் பேசிட்டு எந்திரிக்கும் போது நிச்சயதார்த்தம். ஒன்று எடுக்க போகிறீங்க, எத்தனை கிலோலேருந்து எடுப்பீங்க? நீங்கள் ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்குள்ளேயே 4 வெண்டைக்காய் உடச்சு போடுறீங்க. அப்படின்னா தான் உங்களோட வியாபார யுக்தி இருக்குது. இது வியாபாரம் இல்லை, வாழ்க்கை. நீ வந்தால் அம்மாவை பார்த்துக்கணும், அப்புறம் என்னை எதுக்கடா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என் அம்மாவை நான் எப்படி பார்த்துப்பேனோ அது மாதிரி தான் உன் அம்மாவை பார்த்துப்பேன். அதை நீ பிரைமரி கண்டிஷனாக வைக்க முடியாது. வாழ்க்கையை இழந்தவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறது மாதிரி வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. 35 வயசு பையனுக்கு கல்யாணம் தேடும்போது அவன் எதிர்பார்க்கறது 20s, ஆனால் 30க்கு மேலே உள்ள பெண்கள் தான் உள்ள வராங்க. நிறைய பேர் இந்த ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கட்டும், இவங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் மோகன் சாருக்கு இது எப்படி இருக்கு? ஒரு குப்பை மேட்டரை நம்ம பேசவே வேணாம்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அது ஒரு குப்பை. அது அந்த மாதிரி தகுதி இல்லாத வாழ்க்கையை வாழறவங்களை 25 வருடம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, கல்யாணம் பண்ணி 25 வருடம் வாழறதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் கல்யாணமான ஷோவையே ஒரு 25 வருடமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஷோ, ஒரு ஆங்கர், ஒரு சேனல். ஸோ இதுக்கே உங்களுக்கு ஒரு தனி அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குடும்பம் வாங்கிக்கிறப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற எந்த சேனல்லையும் இப்போ இருக்க இந்த ஒரு போட்டி உலகத்தில் ஒரு 2 வருஷம் ஒரு ஷோ போனாவே அதுவே ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. 25 வருடம் மொத்தம் எத்தனை திருமணங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ க்ளோஸ் டு 6 lakhs. அப்பா, 6 லட்சம் திருமணங்கள். குறிப்பாக இது மிஸ்டர் கலாட்டான்றதால ஆண்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 20 வருஷம் நீங்கள் சொல்லுவோம், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெண் வீட்டார் வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க. இவங்க சைட்லேருந்து என்ன கேட்பாங்களோ, நகை கேட்பாங்களோ, இல்லை இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. ஆண்கள் பையன் வீட்டில் பயப்படுறாங்க. பெண்கள் வந்து தனக்கு தகுதியான பேஸாக வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் தன்னோட ஏர்னிங்க்கு ஈக்குவலாக உள்ள ஏர்னிங், அதை தவிர தன்னை துன்புறுத்தாத பெற்றோர், அதாவது பையனோட பெற்றோர். இப்படி பெண்களோட எதிர்பார்ப்பு. பையங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு கிடைச்சா போகணும்னு இப்போது. ஆனால் அவங்கள்ட்டையும் அதே கண்டிஷன்ஸ் உண்டு. இங்கே இருக்கணும், அண்டு சிட்டி எங்கே வரணும், என்ன ஏது. நார்மலாக பெண் தான் வந்து மைக்ரேஷனுக்கு உட்பட்டவோ. அப்படி இருந்தாலுமே பையங்க வந்து இப்போ மைக்ரேட் பண்ணி இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய அளவுக்கு நெசசிட்டி ஏற்பட்டிருக்கு. ஒரு 26 வயசில் ஒரு பையனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வடிவேல் காமெடி மாதிரி தான், எனக்கு நல்ல படித்த அழகான பெண் தேவை. இது போக போக படித்த பெண் தேவை, கடைசியாக 30 வரும்போது பெண் தேவை. இது மட்டும் தான் வந்து நிற்கிது. இந்த விரக்தியை எப்படி கையாளுறது? ஏன்னா வயசு ஆகுது ஒரு பக்கம், சரி இருந்தாலும் கரெக்டான ஒரு பெண் அமையணும்ல. தேடுதல் போது ஃப்ரீ மைண்டோட தேட ஆரம்பிங்க. நிறைய கண்டிஷன்ஸ் போடாதீங்க. அண்டு ஒரு டைட் ஷெடியூலோடு உள்ளே வராதிங்க. எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நீங்கள் வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். அதை விட்டுட்டு 1 2 3 தடுக்கக்கூடிய பேராமீட்டராக ஒரு 4-5 வச்சுக்கிட்டு தடுத்த உடனே காலில் அடிபட்டப்புறம் ஒவ்வொன்றா விலைக்கிட்டே வர்றது வந்து நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கை வந்து திரும்ப பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் பரவாயில்ல, இந்த அழகு இருந்தால் பரவாயில்ல. முதல்ல அழகுங்கிறது வந்து அறிவில் இருக்கே தவிர முகத்தில் மாத்திரம் இல்லை. நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. ஆக்சுவலாக ஃப்ரீ மைண்டோட சரி கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு வயசாகிடுச்சு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறையா சம்பளம் வருது, இதை வந்து நல்ல விதமாக ஆளக்கூடிய ஒரு பெண், என்ன நல்ல விதமாக வச்சக்கூடிய ஒரு பையன், இப்படி தான் தேடணுமே தவிர அதை விட்டுட்டு எது தேவையில்லையோ அதை நோக்கி தீர்மானம் பண்ணுறது. இவன் பெற்றோரே அதை பண்ணுறாங்க. என் பையனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து அவங்க போடுற 1 2 3 கண்டிஷன் வந்து எதுவுமே ஒத்து வராமல் இருக்கும். அந்த பையனுக்கு அவனோட பார்வைக்கு எப்படி இருக்கிறானோ அந்த பார்வையை அந்த அழகை எந்த பெண் ஒத்துக்குவாங்களோ அதைத்தான் கேட்கணுமே தவிர அதை மீறி கேட்கும்போது அது நடக்கிறது இல்லை. ஓகே, நியாயம் இல்லை. நிச்சயமா சார். அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இப்போ இந்த விரக்தின்ற வார்த்தை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா, அவங்களுக்கு அது நினைக்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்க அந்த சுற்றுத்தாராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு அலுவலகத்தில் இருக்கட்டும்,
எல்லாருமே என்னப்பா எப்போ நல்ல செய்தி, எப்போ கல்யாணம், அது கேட்கும் போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும், அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, என்னப்பா அது ஏதோ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இன்னுமாப்பா பொண்ணு தேடுறாங்க, உனக்கு கிடைக்கவே இல்லையா? நல்லா சொன்னீங்க. இந்த வார்த்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இப்படி எல்லாருமே கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, என்னடா எல்லாருமே தொடர்ந்து இதே கேட்குறாங்களே, எனக்கு உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு கேள்வியோட போய் உட்காடுறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இப்போது இங்கே வந்து பதிவு பண்ணுறவங்க கொஞ்சம் வயசை கிராஸ் பண்ண பெண்ணுக்கு இல்லை பையனுக்கு பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, உறவுலெல்லாம் எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் கேட்குறாங்க, எங்கே மீட்டிங்ஸ் போனாலும் கேட்குறாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என்ன ஒரே ஒரு பதில் என்ன சொல்கிறேன்னா, எந்த உறவோ எந்த நட்போ யாராக இருந்தாலும் என்ன நீங்கள் கேட்கும்போது என் தகுதிக்கான பெண்ணையோ பையனையோ கொடுத்துட்டு தான் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும். நான் அது மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு 10 நான் ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் கேட்குறது நியாயம். நீங்கள் எந்த விதமான சஜஷனும் கொடுக்காம சும்மா எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறது வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லலான்னு சொல்கிறேன். இது வந்து நியாயம். இது ஆக்சுவலாக எனக்கு என்ன கிடைக்கல, சரி ரைட், பசியாக இருக்குது, சாப்பாடு கிடைக்கல, என்ன பண்ணோம் நீ? ஓ சாப்பிடலையாக்கண்ணா, ஐயோ பாவம், அதுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு 2 இட்லியை கொண்டு கொடுத்துட்டு இருந்தா பசியாரு அப்படின்னு சொல்கிறது தானே நியாயம். இதை சொல்லாத சமூகம் எதை சொன்னாலும் ஒத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். அதுக்காக வருத்தப்படாதீங்க. பையனுக்கு நாளை கல்யாணம் ஆகிடுங்கிற நம்பிக்கையை மாத்திரம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே எதனால் இழந்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு பெண் தேடுதல், வரன் தேடுதல், பையனை தேடுதல் இது ஏற்படுத்தும் போது நிம்மதியாக எல்லாம் கிடைக்குங்கிறது வந்து எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் அந்த சொல்கிறோம், அது பலிக்குது. ஆக்சுவலாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேர் பெண் பார்க்க ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அவங்களும் நினச்சிப்பாங்க, ஒரு நாள் நம்ம பெருசாக அழகாக இல்லையோ, நம்ம வாழ்க்கையில் இந்த காதல்லாம் எதுவுமே நடக்கலையோ, இப்போ நான் டக்குன்னு எனக்கு அம்மா யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் அவங்க கூட எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும்? இல்லை, ஆண்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து சும்மா யாராவது சொல்லி 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 காயப்படுத்தி ஏற்படுத்தினதை தவிர அவனுக்கு இயல்பாக இருக்குமாங்கிறது தெரியல. பல இடங்களில் வந்து ஆண்கள் தேடுற ஆண்கள் பெண்களால் 4 முறை ரிஜெக்ட் பண்ணப்படும்போது நிச்சயமாக அவனுக்கு வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுது. தலையில் முடி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை விரும்பலையோ அது இதெல்லாம் நினைக்கிறாங்க. சில பேர் பியூட்டிஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, முழுன்னு மொட்டை அடிச்சிடுவாங்க. எப்போது முடி கொட்ட ஆரம்பிக்குதோ அப்போ பார்த்தா அவன் இன்னும் அழகாக இருப்பான். என்ன மொட்டத்திலேயே ஒரு மாதிரி பார்க்க இருப்பான். இப்போ 2 கல்யாணம் ரீசெண்டாக பண்ணி வச்சிருக்கிறேன். சரி சரி, அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னா, கிட்டே சேர்க்காத, நமக்கு இந்த முடி இல்லாதால் பிடிக்கவே பிடிக்காதுன்னு, நீ உட்காந்து பேசி பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்காந்து வச்சு பேச வச்சா 2 மணி நேரம் பேசிட்டு எந்திரிக்கும் போது நிச்சயதார்த்தம். எந்திரிக்கும் போது, ஏன்னா தட் ஃபெலோ இஸ் சூப்பர் பிரில்லியன்ட். ஓகே, முடிக்கு உள்ளுக்குள்ள முடி இல்லாத தலைக்குள்ள மூளை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பொண்ணை வளைச்சி பேக்கெட்டில் போட்டுக்கிற அளவுக்கு பிரில்லியன்ட் அவன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பல் எடுப்பாக இருக்குது. தேர் ஆர் காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ். நீ ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சோம்னா இது உன் வரிசை சரியாக இல்லைன்னா வரிசை சரி பண்ணுறதுக்குன்னு ஆள் உட்காந்துருக்குறா. உனக்கு சம்பளமும் நிறைய வருது. ஒன்றை மாடிஃபை பண்ணிட்டு நீ போய் மார்க்கெட்டில் நிற்கும்போது தான் உனக்கு மரியாதை கிடைக்குது. ரைட், ஓகே, 100 கிலோஸ் ப்ளஸ் இருக்க, 90 கிலோஸ் இருக்கீங்க, என்ன உங்களுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன, கொண்டாங்க மினிமம் 70 கிலோஸ் கொண்டாங்க. உங்கள் நான் உயரமாக இருக்கேன் அதனாலலாம் தொட்டியாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெண் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால என்ன பண்ணோன்னா, ஒரு படத்தில் கால்ஷீட் குடிக்கிற ஹீரோ குண்டாகணும்னா குண்டாகிறான், இழைக்கணும்னா இழைக்கிறான், எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணும்போது இது கால்ஷீட் இல்லை. கால்ஷீட் வந்து 6 மாதம், 1 வருஷம். இது வந்து 60 வருஷ வாழ்க்கை. இந்த கால்ஷீட்டுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிறத விட என்ன பண்ண போகிறோம்? அதனால ரைட், 1 வருஷம் நான் வரன் தேடலை, இந்த 1 வருஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 20 கிலோ 30 கிலோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அன்வான்ட் இல்லாத சரியான வழிகாட்டுதல் படியே இழைக்கிறதுக்கான வழிகள் ஜாஸ்தி இருக்குது. தன்னை அலட்சியப்படுத்திட்டு புறத்தையார் நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு நல்லா இல்லாத ஆளுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். அவன் நல்லா இல்லைங்கிறது வந்து அவனோட குற்றம் இல்லை, அவனோட தோற்றம். அந்த தோற்றத்துக்கு விஷயம் வேறு. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா உலகமே அவன்கிட்ட வந்து நிற்கும். அவன் வாய்க்குள்ளே மூளைக்குள்ளே உலகமே இருக்கும். அது மாதிரி ஆளை கொண்டு உட்காத்தி வச்சு, யார் வந்து இவனோட அறிவை விரும்புவாங்களோ அந்த மாதிரி ஆளை கொண்டு உட்காத்தி வச்சு அவங்களோட பேச வச்சு, அதனால் என்ன பண்ணுவோன்னா எல்லோரும் கேட்பாங்க, அங்கே பணம் கட்டினா 100 கணக்கில் வரன் வருது, இங்கே பணம் கட்டினா 50 கொடுக்குறாங்க ஒரே இதில். உங்களால் எவ்வளோ பேர்கிட்ட பேச முடியும்? 100 பேர்கிட்ட பேச முடியுமா?
100 ஃபேமிலிகிட்ட பேசி உங்களால் ஒன்றே ஒன்று எடுக்க போகிறீங்க. என்ன எத்தனை கிலோலேருந்து எடுப்பீங்க? ஒரே ஒரு வெண்டைக்காய், நீங்கள் ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்குள்ளேயே 4 வெண்டைக்காய் உடச்சி போடுறீங்க. அப்படின்னா தான் உங்களோட வியாபார யுக்தி இருக்குது. இது வியாபாரம் இல்லை, வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ண வேண்டிய நியாயமான விஷயம் என்னென்னா, என்ன தேடுறோமோ அதை நோக்கி தான் பிரயாணம் பண்ணணும். எது நமக்கு கிடைக்குமோ. நிறைய பேர் உங்களுக்கு நான் எங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரியாது. நான் எப்படி இருக்கேன், நான் என்ன கேட்கணுங்கிறதே புரியாது. அவங்களுக்கே பாடம் எடுக்க முடியுமா? அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எதையாவது கம்யூனிகேட் பண்ணிடுது. வந்து உட்காந்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசும்போதே, எங்கள் அம்மா 3 வருஷமாக படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு முதல்ல ஒரு கிலோமீட்டர் வெளியில் போயிடும். எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். என்ன அந்த வார்த்தை வந்து அந்த பெண்ணை வந்து விலக்கி வச்சிடும். 3 வருஷமாக எங்கள் வீட்டில் அம்மா உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்துக்கிறாங்க, அது உனக்கு பேர்டன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வார்த்தைகள் வந்து இது பண்ணணும். நீ வந்தால் அம்மாவை பார்த்துக்கணும். அப்போ நீ என்னை எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிற? நீ ஒன்றை தான் முதல்ல ப்ரைமரியாக பார்த்துக்கணும்னா அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை பார்க்கணுமே தவிர, எதுக்கு வந்த உடனே உங்கள் அம்மாவை எதுக்கு நான் பார்த்துக்கணும்? உங்கள் அம்மாவை பார்த்துக்கணுங்கிறது உண்மை. என் அம்மாவை நான் எப்படி பார்த்துப்பேனோ அது மாதிரி தான் உன் அம்மாவை பார்த்துப்பேன். அதை நீ ப்ரைமரி கண்டிஷனாக வைக்க முடியாதுங்கிறத அந்த பெண்ணு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்னா, இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து விலகிடுறா டக்குன்னு. ஸோ அந்த இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆக மாட்டேங்குது. ஸோ கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் நீடட். இப்போ கூட ஒரு பெண்ணு ஒரு பையன் 2 பேரும் பேசி கிட்டத்தட்ட பிடிச்சி போச்சு. அந்த கல்யாணம் நடக்கலை. அந்த கல்யாணம் வந்து கல்யாணம் வரைக்கும் வரல. அந்த பெண்ணோட அம்மா சொல்கிறாங்க, என் பெண்ணு கடைசி வரைக்கும் கடுமையாக எல்லோரும் உட்காந்துருக்குறோம், என் பெண் கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பா. முதல்ல எவ்வளோ கடைசி, யாருக்கு என்ன விதமான லைஃப் இருக்குது தெரியாது, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறீங்கன்னு தெரியாது. இந்த கண்டிஷன் போடுறாலே அவங்களோட லைஃபினுடைய எக்ஸ்டென்ஷன் யாருக்குன்னு தெரியாது. அதோடு இல்லை, நாளைக்கு அந்த பையன் வந்து ரொம்ப வசதியாகிட்டான். அப்படி இருக்கும்போது அந்த பெண் நேச்சுரலாக சரி உன் வசதி இருக்கு போகிறோம், எனக்கு 2 பிள்ளைங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டில் உட்காந்துக்குவா. இந்த அம்மா போடுற கண்டிஷன் அது தோற்று போச்சு. இது மாதிரி எது வேண்டாமோ அதை வந்து முதல்ல பேசுறது. அந்த மாதிரிலாம் சில இடங்களில் நடக்கலைங்கிறதுக்கு காரணம் வந்து மனிதர்கள் தான் காரணமே தவிர வேறு எந்த விதமான சக்தியும் காரணம் இல்லை. மனிதரோட அனாவசிய புத்தி தான் அந்த இடத்துல வேலை பண்ணுது. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். சார், இன்னும் சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காதல் தோல்வியாக இருக்கட்டும், இல்லை எப்பயோ சில பேர் வந்து அவங்களுடைய அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க அம்மா இறந்துட்ட பிறகு அவங்களுக்கு எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கைலாம் எதுவுமே தேவையில்லை, நான் தனியாகவே இருந்துன்றேன். ஸோ இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு முடிவாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கல்யாணத்துக்கு மேலேயே ஒரு பயமாயிடும். அது ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனையாக இருக்கலாம். கல்யாணங்கிறது யாராக இருந்தாலும் முக்கியம். அது தவிர கொஞ்சம் ஓரளவுக்கு வயசை கிராஸ் பண்ணும்போது ரீமேரேஜை கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பர்சன் எய்தர் கேர்ள் ஆர் பாய் தன்னோட தேடுதலில் உள்ள மிஸ்டேக்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களாலேயோ வயதை வரம்ப கடந்துட்டாங்கன்னா அவங்க ஆல்வேஸ் தே கேன் திங்க் அபவுட் ரீமேரேஜ். என்ன வரக்கூடிய, அதாவது வாழ்க்கையை இழந்தவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறது மாதிரி வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. அதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை 38-40 வயசானாலும் எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் தான் பார்க்குறேன். ஈவன் டைவர்ஸ் ஆனவங்க பலரே இதை கேட்குறாங்க. ஃபஸ்ட் மேரேஜ் கேண்டிடேட்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வழக்கமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு முறை நீ இழந்துட்டேன்னா இழந்த ஆளை எடுத்துகிட்டு பண்ணுறது தான் நியாயமே தவிர புது ஆளை தேடுறதுங்கிறது வந்து லைஃபுக்கும் அந்த பொண்ணோ அந்த பையனோ சொல்லிட்டு இருப்பாங்க, நானாக இருந்த துண்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இது தேவையா? இது மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துடுறது நல்லது. கல்யாணமே வேண்டாங்கிறவங்க, பையன் வந்து ஒரு 10 வருஷமாக கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் இப்போ தான் ஒத்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோன்னா, அவனை ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட காமிங்க. அவன் எந்த நிலைமையில் வந்து இதை வேண்டான்னு சொல்கிறான். சரி, ரைட், ஓகே, நியாயமான காரணத்தினால வேண்டான்னு சொல்கிறான், இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்படியா இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அவனுக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஒன்று இருக்குது, அது உடல் தடங்களாக கூட இருக்கலாம். சரி என்ன அது வந்து ஹெல்த் இஷ்யூவாக கூட வெளியே சொல்ல கூட தயங்குவாங்க நிறைய. அதை சொல்ல முடியாது. ஆமாம். எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் ஒன்றும் வந்து ஒரு ஏப்பசாப்பை இல்லை. கல்யாணங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இன் லைஃப். 3rd மெயின் சப்ஜெக்ட் இன் லைஃப், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் இஸ் தி கல்யாணம். இந்த 3வது சப்ஜெக்ட் தான் வந்து லைஃப்பில் வந்து மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எடுத்து கொடுக்குறது. அந்த இடத்துல இருக்கிறவனை வந்து
டவுட்ஃபுல்லாக அவனை உள்ளே கொண்டு வர்றது, இல்லைன்னா அவன் முடியாதுன்னு தீர்மானமாக இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு அதை வந்து அதை வந்து 2 பேரோட வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, 2 குடும்பங்களோட வாழ்க்கையை சிதற விடுறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. பண்ணாமலாம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே. இந்த பெற்றோருக்கு தெரியும் இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பிரச்சனைகளை கரெக்டாக டாக்டர் மூலமாகவோ இல்லை சைக்காட்ரிஸ்ட் மூலமாகவோ அணுகி அவன் நியாயமாக கல்யாணத்துக்கு லேட்டாக ப்ரிப்பேர் ஆகியிருக்கான். அதாவது மைண்ட் செட்டில் தான், உடல் செட்டில் இல்லை, மைண்ட் செட்டில் லேட்டாக ப்ரிப்பேர் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் கல்யாணம் வேணாம், இல்லை அந்த பெண் கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுல ஒரு இன்ஃபேக்ட் இன்னும் இதை ஓப்பனாக கேட்குறோன்னா, ரொம்ப காலமாக வந்து நம்மளுக்கு இந்த ஆணின் திருமண வயது பெண்ணின் திருமண வயது இது மேலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ கரண்ட்டில் அதிகமாக உங்ககிட்ட வரவங்க வந்து என்ன வயது வரம்பில் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கல்யாணம் வரம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே நான் கேட்குறேன். பெண் வந்து 26லேருந்து 30, சரி, பையன் வந்து 28லேருந்து 35. இதுதான். ஏன்னா நியாயமாக வந்து அவன் படித்து முடித்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு 32 வயசு ஆகிடுது. 35 வயசு பையனுக்கு கல்யாணம் தேடும்போது அவன் எதிர்பார்க்கறது 20s, ஆனால் 30க்கு மேலே உள்ள பெண்கள் தான் உள்ளே வராங்க. அதாவது 3 வயசு மேக்ஸிமம் 4 வயசு வித்தியாசத்துக்கு மேலே யாருமே பெண்ணு கொடுக்கறது இல்லை. நீ என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. 3 to 4 years டிஃப்ரென்ஸில், ஈவன் சில பேர் சொல்கிறாங்க 2 years இருந்தால் பரவாயில்ல, சில பேர் சொல்கிறாங்க சேம் இயரில் பிறந்த பையனாக இருந்தால் பரவாயில்ல, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்னை விட 2 வயசு சின்னவனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படியெல்லாம் வந்தாச்சு. இப்படி நிலைமை வந்து கல்யாணங்கள் நாங்களே பண்ணி வைக்கிறோம். நான் வருத்தத்தோட சொல்ல, ஏதோ ஒரு விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்களே அப்படிங்கிற சந்தோஷத்தில் சொல்கிறோம் இல்லையா? எந்த ரூலில் இருக்குது இது தப்புன்னு? எங்கேயாவது எழுதி வச்சு ஒரு இது இருக்கா? அப்போல்லாம் இது ஒரு 5 வயசு 10 வயசு கீழே இருக்கணும்னு சொன்னது வந்து அடி ஒரு அந்த சிண்டு பிடிச்சி குழுக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் தவிர, இப்போ 2 பேர் சொண்டு 2 பேர்த்தையும் மாட்டிட்டு இருக்குது. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டியது. ஓகே சார், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஆண் படக்கூடிய ஒரு மிக முக்கியமான வருத்தம் என்னென்னா, என்னுடைய மாத சம்பளம் வந்து ஒரு 30ல 35, நான் வீட்டில் கொடுத்துட்டு என்ன பார்த்துக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எப்படி பிரதர் இன்னொரு பொண்ணை நான் பார்த்துக்க முடியும்? இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு இல்லைனா இப்போ அவங்களுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும். அது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக ஒரு இறுக்கத்தில் வந்து என்னை நிறுத்துமேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் நிறைய யோசித்து கூட கல்யாணத்தை தள்ளி போடுறது எவ்வளோ தவறான விஷயம்? அது நியாயம். அந்த கம்மி சேலரியில் கம்மி படிப்பில் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் திண்டாடுறது நியாயம்தான். அது வந்து பெருசாக இல்லை, அதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. தன்னை விட கீழே சம்பாதிக்கக்கூடிய ஒரு 20 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை எடுத்துக்கிட்டு 50 ரூபாயில் எப்படி குடும்பம் நடத்துறதுங்கிறத பற்றி பிளான் பண்ணால் போதும். வேறு ஒன்றுமே பெரிய. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்துறாங்க, இல்லை இந்த பெண் என்ன எதிர்பார்க்குறான்னா, அவள் 20 ரூபா சம்பாதிக்கிறான்னா 80 ரூபா சம்பளத்தில் ஆளை பார்க்குறான். இது அதுங்க தான் வந்து ரிஜெக்ஷன் ஜாஸ்தி. 30-35 எங்கே போவாங்கன்னே தெரியல. இல்லை 30-35க்கு வாழ்க்கை கிடைக்குது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலன்னு சொல்ல முடியும். அதுக்கான ஒன்று முடிஞ்ச அளவுக்கு உறவுகளில் இந்த ஃபேமிலி பற்றி தெரிஞ்சு, ரொம்ப அருமையான ஃபேமிலி, இந்த பையனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த மாப்பிள்ளையும் தன்னோட கைக்குள்ளே எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கிறாங்க. வெறும் மணி ஃபோக்கஸ்டு இல்லை. ஆக்சுவலாக ஒரு 50 கோடி 100 கோடிக்கு மேலே போன அப்புறம் கோடிகளுக்கு மதிப்பு இல்லை. ஆக்சுவலாக திரு கல்யாணமாலை மோகன் அவர்கள்னு சொன்னாவே உங்களுடைய இந்த 25 வருட பயணம் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் அண்ட் இன்னும் அந்த கிரீடத்துக்கு மகுடம் சுட்டுற மாதிரி வெட்டிங் அண்ட் பியாண்ட் தொடர்ந்து 5வது முறையாக நடத்துகிறீங்க சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். நீங்கள் பாருங்கள், இந்த வெட்டிங் அண்ட் பியாண்டுங்கிறத வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையை தாண்டி, அது மாதிரி தான் அந்த கேப்ஷனே அப்படி தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் மீரா நாகராஜன் கிரியேட் பண்ண இன்னொரு கான்செப்ட். கல்யாணமாலே அவங்க கிரியேட் பண்ணது தான். இது வந்து இன்னொரு கான்செப்ட். இது எப்படின்னா, வாழ்க்கை அதுக்கான வரன் தேடுதல், அந்தந்த கம்யூனிட்டிக்கான மீட்டிங், கிட்டத்தட்ட எல்லாமே பெரிய பெரிய ஹாலில் நடக்கும். 1 லட்சம் சதுரடி எடுக்கிறதுக்கு காரணமே வந்து எக்ஸ்டென்சிவாக பீப்புள் உள்ளே வராங்க. போன தடவை வந்து 40,000லேருந்து 45,000 பீப்புள் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த தடவையும் அந்த அதே ரஷ்ஷை எதிர்பார்க்குறோம். வரவங்களில் வந்து 60% வரைக்கும் வரம் தேடுறவங்க, 40% வந்து திருமணத்துக்கு தேவையான பொருட்கள், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட். இந்த 3 தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த 3 ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்கிறதுனால திருமணம் தேடுறவங்க, வரன் தேடுறவங்க ஒரு 60% வராங்க. மீதி ஜென்ரலாக இந்த ஆக்டிவிட்டி பார்க்குறவங்க, அதாவது இந்த ஷோவை வந்து பார்க்குறவங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரவங்க வந்து ஒரு 40% வராங்க. ஸோ இப்படி தான் அந்த ஈக்குவேஷன் போகும். அது அந்த 100 ஸ்டால்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணால்
ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். முதல் நாள் வந்து பாரதி பாஸ்கர் தலைமையில் ஒரு நல்ல பட்டிமன்றம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பப்ளிக்கில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து அப்படியே ஷூட் பண்ணி சன் டிவிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஈவினிங் ஷோவில் வந்து ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. மரபின் மைந்தன் முத்தையா, கு ஞானசம்பந்தம், ராஜா, பாரதி பாஸ்கர், முக்கிய பேச்சாளர்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. சிறப்பான பேச்சாளர். 25 வருஷமாக எங்களோட ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து அன்றைக்கி அங்கே ஆனரும் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மேடையும் இது பண்ணுறோம், டெடிகேட் பண்ணுறோம். ஸோ பீப்புள் பெரிய லெவலில் வர சான்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாங்கள் பண்ணுறது என்னென்னா இத்தனை பேரை உள்ளே கொண்டு வந்து இத்தனை பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறது தான் எங்கள் இதுவே தவிர வியாபாரம் பண்ணுறது எங்களோட நோக்கம் இல்லை. அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சூப்பர். ஆனால் வியாபாரிகள் எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லையும். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை, அங்கே ஓப்பன் மார்க்கெட்டை கொடுக்க முடியுது எங்களால். நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. முன்னாடி சொல்கிறத முடிக்கணும்னு நினைக்கிறேன். 6 லட்சம் இல்லை, மோகன் சார் மனசை வச்சா இன்னும் பல லட்சம் திருமணங்கள் அடுத்தடுத்து பண்ண தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்போ இன்னும் மேலும் ஒரு சூப்பரான விஷயமா நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி. அது வேற ஒன்றுமே இல்லை, சிரிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சிரிப்பேன். நிச்சயமா. நன்றி சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.